ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனல் சொந்தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 14. இந்திரன் சபையிலே அரசனுக்கு தகுந்த ஆசனம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. அரசனும் மற்றவர்களுக்கு தன் வணக்கத்தை தெரிவித்து உட்கார்ந்தான். நடன போட்டி ஆரம்பிப்பதற்கு முன் பாரிஜாத மாலை விக்ரமாதித்தன் கையிலே கொடுக்கப்பட்டது. உடனே ரம்பையின் நடனம் ஆரம்பமாயிற்று. அவள் ஆடல் அழகிலே சொக்கி போனார்கள் தேவர்கள். 2ஆம் நாள் ஊர்வசியின் நடனம் தொடங்கியது. இருவர் நடனத்தையும் கண்டுகளித்த விக்ரமாதித்தன் மறுநாள் அவ்விருவரும் சேர்ந்தாற்போல் நடனமாட வேண்டும் எனவும் மறுநாள் அதை பார்த்துவிட்டு தன் தீர்ப்பை வழங்குவதாகவும் கூறினான். அதன் பிரகாரமே மறுநாள் போட்டி நடனத்திற்கு ஏற்பாடாயிற்று. அன்றைய தினம் அதிகாலையில் விக்ரமாதித்தன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று தேவலோகத்து புஷ்பங்களை பறித்து 2 பூச்செண்டுகள் கட்டி 2லும் வண்டுகளை திணித்து கட்டினான். அப்பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தன் அன்றிரவு தேவ சபைக்கு சென்றான். இரவின் கவர்ச்சி சுருதியோடு நடன போட்டி ஆரம்பமாகும் வேளை வந்தது. ரம்பையும் ஊர்வசியும் இசை பின்னணிகளுடன் இடதுசாரி வலதுசாரியாக நடனமாட சித்தமானார்கள். அவ்விருவருக்கும் விக்ரமாதித்தன் ஒவ்வொரு பூச்செண்டு கொடுத்து, நீங்கள் வெறுங்கையோடு நடனமாடுவதை விட கையிலே பூச்செண்டு பிடித்து கொண்டு ஆடினால் அலங்காரமாய் இருக்கும் என்றான். ரம்பையும் ஊர்வசியும் குதூகலத்துடன் ஆளுக்கொரு பூச்செண்டு வாங்கி கையில் பிடித்து கொண்டு பரதநாட்டியம் ஆடலானார்கள். ஒரு முகூர்த்த காலம் அவ்வாறு இருவரும் நடனமாடி வரும்போது ரம்பை துரித காலத்திலே ஆடிய வேகத்தில் தன் கையில் இருந்த பூச்செண்டை சற்று கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டாள். அப்போது பூச்செண்டிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வண்டு ரம்பையின் கைப்பிடிக்குள் சுரீரென்று துளைக்கவே அவளுக்கு விஷவேகம் ஏறி பூச்செண்டை விட்டெறிந்து விட்டு அவள் ஸ்ருதி முதலானவை தவறி நடனமாடலானாள். ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக தன் கையில் பிடித்திருந்தாள். வண்டு துளைப்பிட்டு ஆளாகாமல் ஸ்ருதி லயத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள். அவ்விருவரின் நாட்டிய நுணுக்கங்களையும் அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் சீக்கிரமாக எழுந்து நின்று சபையை நோக்கி, ஊர்வசியின் நடனமே நுட்பமானது, ஊர்வசியே ஜெயித்தவள், ரம்பை தோற்றவள் என்றான். அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே நடனமாந்தர் இருவரையும் விக்ரமாதித்தன் நோக்கி, உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டுகள் எங்கே என்று கேட்டான். ஊர்வசி பூச்செண்டை திருப்பி கொண்டு வந்தாள். ரம்பையோ முகம் சுளித்து நின்றாள். அப்போது பூச்செண்டுக்குள் இருந்த வண்டை விக்ரமாதித்தன் எடுத்து காண்பித்து, இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்து கொண்டு ஆடினாள். வண்டு கொட்டாமல் செவ்வையாக நடனம் செய்தாள். ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது. அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தின் லயிப்பு மாறிவிட்டது. அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான். ஊர்வசி சிறந்த நடனமாது என்ற தீர்ப்பை கேட்டதும் தேவேந்திர சபை ஆனந்தத்தால் ஆரவாரம் செய்தது. ஏனெனில் எவள் சிறந்தவள் என்பதை தேவர்களால் நிதானிக்க முடியாமல் இருந்து வந்தது. இத்தனை காலமும் அதை நுணுக்கமாக அறிந்து விக்ரமாதித்தன் தெரிவித்து விட்டான். தேவேந்திரன் அவனை நோக்கி, நராதிபதியே, இருவருடைய நடன அசைவிலும் வித்தை சிறப்புகளிலும் வித்தியாசம் ஒன்றும் காண முடியாதே. ஊர்வசிதான் பூச்செண்டை மென்மையாக பிடித்திருந்தாள் என்பது ஒன்றே அவளுடைய வெற்றிக்கு போதுமான காரணமாகுமா? விளக்க வேண்டும் என்று கேட்டான். தேவேந்திரா, நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க அசைவுகளே. வசந்தராஜன் எழுதியுள்ள நாட்டிய சாஸ்திரத்தில் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டியத்தில் பயிற்சியை காட்டிலும் இயற்கையான பாவமே முக்கியமானது என்று அக்கலையில் பெரியோர் கூறுவார். மிகவும் உயரமாகவோ தாழ்மையாகவோ இல்லாமல் ஒரே சீராக அசைப்பது அவசியம். முகபாவம், கைகால்களின் அசைவு, இடுப்பின் நெளிவு, காதுகள் ஆகியவை இயற்கையாகவே அமைய வேண்டும். முகத்தின் தோற்றமுடன் நெஞ்சம் விம்மி புடைத்து வடிதலும் பார்வைக்கு ரம்யமாக இருக்க வேண்டும். மேலும் ஆட்டத்தை தொடங்கும் முன்பாகவே ஆடுபவர் எந்த அவஸ்தை கருத்து
என்பதை அதற்கென்று வகுக்கப்பட்ட தோற்றத்தின் மூலம் உணர்த்த வேண்டும். சதுரம் எனும் அவஸ்தையை உணர்த்த அவயங்கள் ஒழுங்காக சதுரமாக இருக்க வேண்டும். சமபாதம் என்பதை உணர்த்த பாதம் கைகள் அள்ளிக்கொடி போன்று துவண்டு இருத்தல் வேண்டும். இவைகளே நாட்டியத்தின் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய பொதுவான தோற்றம். நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட இவ்விதிகளின் மூலம் ஊர்வசியே சிறந்த நடனமாது என்பதை அறிந்து கூறினேன். இவ்விதம் விக்ரமாதித்தன் கூறியதை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் களிப்புற்று அவனை புகழ்ந்தார்கள். அவனுக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான். அவைகளுடன் ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ரத்ன சிம்மாசனம் ஒன்றையும் பரிசாக அளிப்பதாக சொல்லி பொக்கிஷத்தில் இருந்த அதை கொண்டு வரும்படி கணநாதர்களுக்கு கட்டளையிட்டான் தேவேந்திரன். அந்த நவரத்ன சிம்மாசனத்தில் 32 படிகளும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையும் இருந்தன. சிம்மாசனத்தில் ஏறுவதானால் பதுமைகளின் தலையில் கால் வைத்துதான் ஏற வேண்டும். அந்த அதிசய சிம்மாசனம் முன்பு கைலாயத்தில் இருந்தது. தேவேந்திரனுக்கு இந்திர பட்டம் கட்டிய போது கொடுக்கப்பட்டது ஆகும். 32 பதுமைகள் உள்ள சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து, பூபதியே, இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து 1000 வருஷங்கள் வரை ஏறின சிம்மாசனம் இறங்காமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வருவாய் என்று வரப்பிரசாதமும் கொடுத்தான். தேவராஜன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தன் மனமகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அநேக ஆசீர்வாதங்களையும் அடைந்து தேவலோகத்தாரிடம் விடைபெற்று கொண்டு சிம்மாசனத்துடன் தேவ விமானம் ஏறி உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.